கரூர் துயர சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட தாவேகா நிர்வாகிகள் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவரும் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க கேட்போம். ஹரிதாஸ், வணக்கம். விவரங்கள் ஹரிதாஸ். கரூர் துயர சம்பவத்தின் காரணமாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளான கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் மாநகர் மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் ஆகிய இருவரும் போலீசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த சூழ்நிலையில் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவர்கள் இருவரையும் மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து வந்தனர். அவர்கள் இருவருக்கும் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மருத்துவ பரிசோதனை நிறைவு பெறுவதை அடுத்து அவர்கள் இருவரும் கரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு தற்பொழுது பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் அழைத்து செல்லப்பட்டனர். அவர்கள் இருவரும் கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற எண் 1 உள்ள நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். அவர்களுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்க வாய்ப்பு இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தற்போது அவர்கள் இருவரும் பலத்த போலீஸ் பாதுகாப்பிற்கு மத்தியில் அங்கே அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். நீதிமன்ற நுழைவாயிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கட்சி நிர்வாகிகளோ அல்லது பொதுமக்களோ யாரும் அங்கே நுழையாவலம் இருப்பதற்காக நீதிமன்றம் சுற்றிலும் உள்ள அனைத்து நுழைவாயில்களுமே போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அங்கே தடுப்புகளும் அமைக்கப்பட்டு தீவிர பாதுகாப்பானது அமைக்கப்பட்டுள்ளது. கரூர் துயர சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட தாவேகா நிர்வாகிகள் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கரூர் துயர சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட தாவேகா நிர்வாகிகள் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம். மணிகண்டன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். மணிகண்டன், வணக்கம். கரூரில் கடந்த 27ஆம் தேதி மாலை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். இந்த மக்கள் சந்திப்பு பயணத்தின் போது ஏராளமான தொண்டர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். 41 பேர் இதில் உயிரிழந்தனர். நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த நபர்களுக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த நிகழ்வுக்கு பொறுப்பாளர்களாக இருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் அந்த விழா பொறுப்பாளரில் ஒருவரான பவுன்ராஜ் ஆகிய இருவருமே நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் கரூர் நகர காவல் நிலையத்தில் வைத்து சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலான விசாரணை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர்களுக்கு உடல் பரிசோதனை நடைபெற்றது. இந்த உடல் பரிசோதனை சற்று முன்னர் முடிந்து தற்போது அவர்கள் கரூர் நீதிமன்றத்தில் அழைத்து வரப்பட்டுள்ளனர். கரூர் நீதிமன்றத்தில் உள்ள குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எண் 1 நீதியரசர் பரத்குமார் முன்னிலையில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். தற்போது இந்த பகுதியில் கரூர் மற்றும் சேலம் மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர் அணியினர் வருகை புரிந்துள்ளனர். அவர்கள் தற்போது தங்கள் தரப்பு வாதங்களை நீதிபதி முன்னிலையில் வைக்க உள்ளனர். முதலில் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களது வாதங்களை முன்வைக்க உள்ளனர். இந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குறித்த விவரங்களையும் அதற்கு காரணமானவர்கள் என்ற கோணங்களில் அவர்கள் தங்கள் வாதங்களை முன்வைக்கும் போது அதற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர்களும் அவர்களுக்கு பிணை வேண்டும் என்ற அடிப்படையிலும் மற்றும் அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்கள் இது போன்ற வாதங்கள் அங்கு தற்போது நடைபெற உள்ளது. இந்த வாதங்கள் முடிந்த பின்னராக அவர்கள் நீதிமன்ற காவல் கிடைக்கும் என்று தெரிய வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக வெளியே அவர்கள் சென்ற பின் அவர்கள் கைது செய்து அவர்கள் சிறையில் அடைக்க எடுத்துச் செல்லப்படும் பட்சத்தில் வழக்கறிஞர் அணியினர் தற்போது செய்தியாளர்களை சந்திக்க உள்ளனர். மணிகண்டன், தற்போது கரூர்ல முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல், அந்த நீதிமன்ற வளாகத்தில் சுற்றி இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்னவா இருக்கு? தொண்டர்கள்லாம் குவிந்தவண்ணம் இருக்காங்களா? பாதுகாப்புலாம் எந்த அளவுக்கு இருக்கு நீதிமன்ற வளாகத்துல? இந்த ஒரு துயர சம்பவத்தின் எதிரொலியாக கரூர் பகுதியில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி எந்த விதமான ரியாக்ஷன், அதாவது அவர்களுடைய எதிர்வினை ஆற்றாமலே இருக்கின்றனர். ஏனென்றால் இந்த சம்பவமானது எதிர்பாராமல் நடைபெற்றதன் காரணமாக கரூர் நகரமே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. அதன் காரணமாக கட்சி சார்பாக எந்த விதமான ஆர்ப்பாட்டமோ அந்த மாதிரியான எந்த எதிர்வினையும் நடைபெறவில்லை. நாமும் அது குறித்து அவர்களிடம் கேட்டிருந்தோம் மற்றும் அவர்களும் நம்மளிடம் பகிர்ந்து கொண்டது. அனைவருமே சோகத்தில் தான் ஆழ்ந்துள்ளனர். அதன் காரணமாக அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் அதே நேரம் கரூர் நகர பகுதியில் அனைத்து இடங்களிலுமே போலீசார் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த நீதிமன்ற வளாகத்திலும் போலீசார் பலத்த பாதுகாப்பு வழங்கியுள்ளனர். ஆனால் இந்த அதிகபட்சமாக எந்த தொண்டர்களும் வரவில்லை. அவர்கள் கட்சி சார்பாக என்ன நடவடிக்கை என்றால் தற்போது வழக்கறிஞர் அணியினர் மட்டுமே வரவழைக்கப்பட்டுள்ளனர். சட்ட ரீதியாக தங்களுக்கு உதவிகளை அவர்கள் நாடி வருகின்றனர். தற்போது 2 பேர் கைது செய்யப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் 2 பேர் மேலே என்னென்ன பிரிவுகள்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றதும் இந்த நேரத்தில் நீங்கள் பதிவு பண்ணலாம்.
அதாவது மதியழகன் மீது ஏற்கனவே 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதாவது குற்றமற்ற கொலை, பொது பொது அதிகாரிகளுக்கு மரியாதை செய்யாமல் இருந்தது, அவர்கள் கொடுத்த விதிமுறைகளை பின்பற்றாதது, கூட்டம் அதிகமாக கூடுவதற்கு காரணமாக இருந்தது, இந்த விபத்து நடப்பதற்கு காரணமாக இருந்தது என பல்வேறு பிரிவுகளின் கீழ் அவர்கள் 5 பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே பிரிவுகளின் கீழ் தான் பவுன்ராஜ் மீதும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது இங்கு முன்வைக்கக்கூடிய வாதங்களுக்கு கூடுதல் பிரிவுகளில் கரூர் நகர காவல்துறையினர் வழக்குகள் பிரிவுகளை சேர்க்கலாம் என்றும் கூறி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.